FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு பிற்பகல் வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரியமான மஞ்சு. இன்றைய நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எதை பத்தி பேச போறோம்னா, சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் எதனால வருது, அதை எப்படி தடுக்கலாம், அதுக்கு என்ன சிகிச்சை இருக்கு, இது போன்ற பல விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து நமது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் பொது மருந்தியல் துறை மற்றும் சர்க்கரை நோய் மருத்துவர் டாக்டர் பி ராகுல் அவர்கள். நிலையத்தின் சார்பாக டாக்டர் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மோஸ்ட் வெல்கம் டாக்டர். இன்னைக்கு நீரிழிவு நோய் மற்றும் உடல் ரத்த அழுத்தம் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதாக டாக்டர் கிட்ட சர்க்கரை நோய் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர், இப்போ நம்ம சர்க்கரை நோய் பற்றி பேசலாம். சர்க்கரை நோய் என்றால் என்ன, அதை எப்படி கண்டுபிடிப்பது டாக்டர்? சர்க்கரை நோய் என்பது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர். அதாவது நம்ம உடல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி எனர்ஜியாக மாறுது, சக்தியாக மாறுது. இந்த மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக மாறாமல் அது சர்க்கரையாகவே தங்கிடுது. அந்த சர்க்கரையாக தங்குறது ரத்தத்தில் கலந்து சர்க்கரை நோயாக ஆயிடுது. இதுதான் சர்க்கரை நோய்க்கான காரணம். எப்படி கண்டறிவதுனா, அது நம்ம ரத்த பரிசோதனை பண்ண மூலமாக தான் நம்ம கண்டறிய முடியும். அதுதான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஓகே டாக்டர். அடுத்ததான் நீரிழிவு நோய்க்கான காரணங்கள் மற்றும் அதனுடைய சிம்டம்ஸ். இப்போ கால் எரியுது அப்படின்லாம் சொல்றாங்களே, ஸோ நிறைய சிம்டம்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம்? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை நோய் என்பது ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம். அது மெட்டபாலிக் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, உடம்புல இன்சுலின் ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த இன்சுலின்ற ஹார்மோன் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சக்தியாக மாற்றுறது. இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த இன்சுலின்ற ஹார்மோனு இன்னும் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா சரியாக வேலை செய்யாது. ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சரியாக வேலை செய்யாத போது என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படி எனர்ஜியாக மாறாமல் சக்தியாக மாறாமல் நம்ம சர்க்கரையாகவே இருந்து அது ரத்தத்தில் கரைஞ்சி அதிக சர்க்கரையாகவே ஆயிடுது. இது அறிகுறின்னு பார்த்தா, முதல்ல ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கிறது, ரொம்ப அதிகமாக பசி இருக்கிறது, வெயிட் டக்குன்னு குறையிறது. இதுதான் முதல்ல வர சிம்டம். இப்போ நாளுக்கு நாள் என்ன ஆகும்னா, அது வந்து நம்மள டயர்ட்னஸ், ரொம்ப சோர்வு ரொம்ப அதிகமாகிடும். அதே மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நரம்பு மண்டலங்களை பாதிக்கிறதுனால கை கால் மறுக்கிறது, கை கால் எரியுறது, குத்துறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு வந்து அந்த இம்யூனிட்டி குறைஞ்சி தோலில் டிசீஸ்லாம், இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி அந்த ரொம்ப அதிகமாக வேர்க்கிற இடத்துல அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனு இல்லை அந்த தொற்று, ஃபங்கஸ் டிசீஸ், அந்த மாதிரி காளான் தொற்று, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். சர்க்கரை நோயினால் எத்தனை வகை இருக்கு, ஒவ்வொரு வகையிலையும் எத்தனை நிலை இருக்கு டாக்டர்? நம்ம சர்க்கரை நோய் பற்றி பேசும்போது அது 4 வகையாக இருக்குது. முதல் வகை வந்து டைப் 1 சொல்லுவோம். இந்த டைப் 1 வந்து நம்ம முன்னாடி சொன்னபடி இன்சுலின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசு 20 வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் இது இருக்கும், டைப் 1. இது வந்து இன்சுலின் அளவு ரொம்ப கம்மியாக உற்பத்தி ஆகிறதுனால வருது, இது டைப் 1. டைப் 2 பெரும்பாலாக இருக்கவங்களுக்கு டைப் 2 தான். அதில் வந்து சர்க்கரை அளவு ஏன் அதிகமாகுதுன்னா, இன்சுலின் சரி வகையாக வேலை செய்யாததுனால அது சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாகுது, இது டைப் 2. மூணாவது வந்து சம் ஜெனட்டிக் காசஸ், மரபணு காரணங்களால் பெற்றோர்களிலிருந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஜெனட்டிக் காசஸ், அதில் சில வர சர்க்கரை வியாதி இருக்குது. கடைசி டைப் வந்து பிரெக்னென்ட் விமனுக்கு, அவங்களுக்கு இந்த இன்சுலின் ஹார்மோனு அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ பிரெக்னென்ட் உமனுக்கு வரும்னு சொல்றீங்க, அவங்களுக்கு வந்து இப்போ எந்த மந்த்ல இருந்து சுகர் வந்து ஸ்டார்ட் ஆகும் டாக்டர்? சர்க்கரை நோய் என்பது முதல் மாதம், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்ட்னுவாங்க, முதல் 3 மாதம் அப்பயே நம்ம கண்டறிஞ்சிடலாம். அதுக்கான டெஸ்ட்டுங்கள், ரத்த பரிசோதனைகள்லாம் இருக்குது. அது கரெக்டான முதல் ட்ரைமஸ்டர்லேயே, அது முதல் 3 மாதத்துலேயே நம்ம சரியாக பரிசோதனை பண்ணால் அதில் நம்ம அதை கண்டறிஞ்ச முடியும். ஓகே டாக்டர். இப்போ நீரிழிவு நோய் இருந்தா அடிக்கடி ஜுரம் மற்றும் சளி வந்து போகுமா?
நீரிழிவு நோய் இருக்கும்போது நம்ம உடலில் இம்யூனிட்டின்றது அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது சளி, இரும்பல், ஜுரம் அந்த மாதிரி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எங்கே அதிகமாக வேர்க்குதோ அங்கே அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு, அந்த காளான் தொற்றுன்னுவாங்களே அந்த இன்ஃபெக்ஷனும் வர வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நீரிழிவு நோய் வந்தால் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணால் நம்மளால் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும்? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு மெட்டபாலிசம் சம்பந்தமான வியாதி. அதாவது லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம வாழ்க்கை முறை மாறி இருப்பதனால் வரக்கூடிய வியாதி. ஸோ இது சரி செய்யணும்னா நம்ம வாழ்க்கை முறையும் மாற்றணும். வாழ்க்கை முறைன்றது நான் சொல்றது எப்படின்னா, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம உடல் பயிற்சி பண்ணுறது, நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, சாப்பாட்டில் நிறைய ஃபைபர் சேர்த்துக்கிறது, டெய்லி குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாச்சும் வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணுறது. ஸோ இதன் மூலமாக நம்ம சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். சில பேருக்கு மாத்திரை, மருந்து அந்த மாதிரி கூடுதல் ஹெல்ப்பும் தேவை. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம மாத்திரையும் இன்ஜெக்ஷனும் அட்வைஸ் பண்ணுறோம். வாக்கிங்னா இப்போ எவ்வளோ நேரம் நடக்கலாம் டாக்டர்? இது சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம். அப்படி பார்த்தா நீங்கள் டெய்லி ஒரு 20 நிமிஷமாச்சும் மினிமம் உடற்பயிற்சி, வாக்கிங், ஸ்கிப்பிங், ஜாகிங் இது மாதிரி எதனா ஒரு ஆக்டிவான உடற்பயிற்சி பண்ணுறது அவசியம். அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகுது நம்ம வாக்கிங் பண்ணணும் டெய்லியும். கண்டிப்பாக. ஓகே டாக்டர், அடுத்ததாக சர்க்கரை நோய்க்கான வேக்சின் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் அந்த வேக்சின் வந்து கட்டாயமா? இது சர்க்கரை நோய்க்கான வேக்சின் இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது, இன்னும் அது ஒன்றும் பயன்பாட்டுக்கு வரல. ஸோ இப்போதைக்கு ஆன்சர் என்னன்னா இல்லை, இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் வேக்சினும் கிடையாது. இல்லை. ஓகே டாக்டர், ப்ரீ டயபெட்டிக்னா என்ன டாக்டர்? ப்ரீ டயபெட்டிக்ஸ்னா அது வந்து சர்க்கரை வியாதிக்கு வரதுக்கு முன்ன ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதுனா நம்ம ப்ரீ டயபெட்டிக்னு சொல்கிறோம். நம்ம எந்த ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணும்போது வெறும் வயிற்றுல பண்ணுவோம், சாப்பிட்ட பிறகு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ சர்க்கரை வியாதிக்கு 2 டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வெறும் வயிற்றுல இருக்கும்போது 126க்கு மேலே இருந்தால் நம்ம டயபெட்டிக்னு சொல்கிறோம், சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம். அதே 100லேருந்து 175க்குள்ளே இருந்தால் அது ப்ரீ டயபெட்டிக்னு சொல்கிறோம். அதேமாரி சாப்பிட்ட பிறகு 200க்கு மேலே இருந்தால் நம்ம அது சர்க்கரை வியாதியோ டயபெட்டிக்ஸ்னு சொல்கிறோம். அதேமாரி 180லேருந்து 200 வரைக்கும் இருந்தால் அதை நம்ம ப்ரீ டயபெட்டிக்ஸ், அதாவது டயபெட்டிக்ஸ்க்கு முந்தைய ஸ்டேஜை நம்ம ப்ரீ டயபெட்டிக்னு சொல்கிறோம். டயபெட்டிக் வந்து இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் இருக்கு இல்லை டாக்டர்? என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கு? டயபெட்டிக்ஸுக்கு நம்ம அது முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு மெட்டபாலிக் சம்மந்தமான டிசீஸ்ன்றதால டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு நம்ம உடலில் சுகர், சர்க்கரை அளவு பார்க்குற மாதிரியே மற்ற மெட்டபாலிக் பிரச்சனைகள், அதாவது உயர் ரத்த அழுத்தம், பிபி இருக்கான்னு பார்க்கணும், கொலஸ்ட்ரால், அதாவது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி கண் பரிசோதனை, அதாவது சுகர், பிபி அதிகமாக இருக்கிறதுனால கண்ணில் எதனா பிரச்சனை வருதா அதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி காலில் காயம், அந்த நரம்பு மண்டலத்துக்கான பாதிப்பு எதனா இருக்குதான்னு பார்த்தா கால் டெஸ்ட்டும் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்? சர்க்கரை நோயாளிகளுக்கு நரம்பு மண்டலம், முன்னாடி சொன்ன மாதிரி நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஜீரண சக்தியும் குறைஞ்சிரும். நார்மலான பர்சனுக்கு ஆவரேஜ் ஜீவர மாதிரி அவங்களுக்கு ஜீரண சக்தி குறைஞ்சிரும். உணவு குழாயில் மூவ்மெண்ட்டு அந்த சக்தியும் குறைஞ்சிரும். ஸோ நரம்பு மண்டலம் பாதிக்குது, ஜீரணமும் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு உணவு சரி வகையாக ஜீரணம் ஆகாத காரணத்தினால மலச்சிக்கல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், சர்க்கரை நோய் ஒரு பரம்பரை நோயா? சர்க்கரை நோய் கண்டிப்பாக ஒரு பரம்பரை நோய் கிடையாது. ஸோ அப்பா அம்மாவுக்கு இருந்தால் பசங்களுக்கோ பேரங்களுக்கோ வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சர்க்கரை நோய் இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லலாம். ரிஸ்க் ஃபேக்டர்னா அதிக ரிஸ்க் இருக்கிறது, அதாவது அவங்க சர்க்கரை வியாதி வர்றதுக்கு அது ஒரு அதிகமான ரிஸ்க் ஃபேக்டராக ஒரு காரணமாக அமையுது. மற்றபடி கண்டிப்பாக வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இது ஒரு தொற்று நோயா டாக்டர்? இல்லை, கண்டிப்பாக தொற்று நோயும் கிடையாது. ஸோ வீட்டில் ஒருத்தருக்கு இருந்தால் அந்த சர்க்கரை வியாதி இன்னொருத்தருக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இது கண்டிப்பாக ஒரு தொற்று நோய் கிடையாது. ஓகே டாக்டர், நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வருமா? இந்த இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்கா? நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம், பிபி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டைப்பான வியாதிகள் தான். ரெண்டுமே அந்த மெட்டபாலிக் காரணமான வியாதிகள் தான். ஸோ ஒரு வியாதி இருந்தால் இன்னொரு வியாதி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக இந்த சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு கிட்னி பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது 1. 2வது நரம்பு மண்டலங்கள் பாதிக்க வாய்ப்பு இருக்குது 2. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அது வர வாய்ப்பு இருக்குது 3.
4வது அவங்க ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருக்கிற காரணமும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணம் நாங்கள் இருப்பதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு பிபியும் கூடுதலாக வர வாய்ப்புகள் அதிகம். ஓகே டாக்டர். இப்போ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு இப்போ டேப்லெட்லாம் வாங்கி போடுறாங்க. இப்போ அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு ஒரு 3 மந்த்துக்கோ இல்லை 6 மந்த்துக்கோ அதே காமிச்சு மெடிக்கலில் டேப்லெட்லாம் வாங்கி போடுறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணலாமா? இது வந்து ரொம்ப நிறைய பேஷண்ட் இந்த பண்ற தப்பு இதுதான். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு மருந்து எழுதி தர்றாருன்னா அது அந்த டைம்ல அந்த டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகள், டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன் தான் எழுதி தராங்க. அந்த மாத்திரை, அந்த மருந்து அந்த டைமுக்கு கரெக்டாக இருக்கும். அதே நீங்கள் 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் அதே மாத்திரையே திருப்பி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி காட்டி போடுறது ஓவர் டோசேஜ். அதாவது அதிக தேவைக்கு மீறிய அதிக மாத்திரை சாப்பிட்றதுக்கான வழிவகை பண்ணும். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. டாக்டருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே 2 வாரமோ 1 மாதமோ எத்தனை நாளைக்கு அவங்க அந்த மருந்து எழுதி தராங்களோ அத்தனை நாளைக்கு சாப்பிட்டு திருப்பி அவர் கன்சல்ட் பண்ணுறது தான் சரியான வழிமுறை. இந்த சர்க்கரை நோய்க்கு நம்ம லைஃப் லாங் வந்து டேப்லெட் எடுத்து தான் ஆகணுமா? சர்க்கரை நோய் வந்து அது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். நம்ம சொன்ன மாதிரி அது நம்ம மெட்டபாலிசமோட சம்மந்தப்பட்டதுனால அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஆனால் அது குணப்படுத்த முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. சில பேருக்கு அது மாத்திரை இல்லாமலே வெறுமே உணவு பழக்கங்கள் அப்புறம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மூலமே கட்டுப்பாடு இருக்கலாம். அது எல்லாருக்கும் வருமானு சொல்ல முடியாது. சில பேர் குறைஞ்சபட்சம் மாத்திரை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே அவங்க சுகர் வேல்யூ, சுகர் லெவல், ரத்தத்தில் எவ்வளோ சுகர் இருக்கு அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணால் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக. ஓகே டாக்டர். இப்போ சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வந்து தூக்கம் என்பது சரியாகவே இருக்காது. இது எதனால, எப்படிலாம் இதை சரி பண்ணலாம்? சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அது பல காரணங்கள் சொல்லலாம். முதல்ல சொன்ன மாதிரி அது அவங்களுக்கு அந்த நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு இருக்கிறதுனால தூக்கமின்மை இல்லாமல் இருக்கலாம். 2வது அவங்க சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகும்போது ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படுது. அதனால் அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலாம். 3வது அந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க காலில் வலியோ எரிச்சலோ இந்த குத்தல் நமிச்சல் இருக்கிறதுனால அதுவும் அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. 4வது அவங்களுக்கு நைட்டில் அவங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுறது அதிகமாக ஆகுது. சில பேர் 3 முறை 4 முறை நைட்டில் எழுந்து யூரின் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. கூடுதலாக அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதுவும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம் அவங்க தூக்கம் சரி வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததான் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படும்ல, அது எதனால? அப்படி மெலிந்த உடலை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா? சர்க்கரை வியாதியில் 2 டைப் ஆஃப் பேஷண்ட்ஸும் நம்ம பார்க்க முடியும். ஒன்று உடல் பருமன் ரொம்ப அதிகமாகி ரொம்ப ஓவர் வெயிட்டாக வருவாங்க. அந்தமாரி பேஷண்ட்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். இன்னொரு தரப்பில் ரொம்ப எடை குறைஞ்சி ரொம்ப ஒல்லியாக சட்டைலாம் ரொம்ப லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பேஷண்ட்டும் வருவாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் பேஷண்ட்டும் நம்மளால் பார்க்க முடியும். ஏன் வெயிட் அதிகமாக குறையுதுன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்சுலின் குறைபாடு உங்களுக்கு இருக்குது. இன்சுலின் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த ஹார்மோன் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சக்தியாக மாற்றி நம்ம உடம்புல தங்க வைக்கிறது. இந்த இன்சுலின் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெறும் சர்க்கரையாகவே இருக்குது. சர்க்கரையாகவே இருந்தது நம்ம ரத்தத்தில் கலக்குது, நம்ம யூரினில் கலக்குது. ஸோ எல்லாமே உடம்புக்கு போய் சேராமல் வெறும் ரத்தத்துக்கும் மட்டும் போய் சேருது, யூரினுக்கு மட்டும் போய் சேருது. ஸோ அதனால அவங்களுக்கு வெயிட்டு குறைப்பு இருக்குது. இப்போ இன்சுலின் இல்லாததுனால இப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ இன்சுலின் நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் டாக்டர்? இன்சுலின் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒன்று, இன்சுலின் குறைபாடாக இருக்கவங்க, அதாவது நான் டைப் 1 டயபெட்டின்னு சொன்னல, குறைவாக இன்சுலின் இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்சுலின் அதிகம் பண்ணணும்னா நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் போட்டாகணும். இல்லைனா ஒரு சில மருந்துகள் இருக்குது, மெட்ஃபார்மின்ற மாரி மாத்திரைகள் இருக்குது. அந்த மாத்திரை போடுறது மூலமாகவும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறது மூலமாகவும் நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் நிலை அதிகமாகும். இது டைப் 1. டைப் 2 அந்த நோயாளர்களுக்கு என்ன ஆகும்னா இருக்கிற இன்சுலின் சரியாக வேலை செய்யாது. அதாவது உடம்புல இன்சுலின் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சரியாக வேலை செய்யாது. ஸோ அந்தமாரி ஆளுங்களுக்கு இருக்கிற இன்சுலினை சரியாக வேலை செய்ய வைக்கணும்னா நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, டெய்லி 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வாக்கிங் போகிறது, வெயிட் குறைக்கிறது. அதாவது அவங்க ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா வெயிட்டை குறைக்கிறது, டெய்லி வாக்கிங் போகிறது, சாப்பாட்டில் அந்த ஃபைபர் அதாவது நார் சத்து உள்ள பொருள் அதிகமாக சாப்பிட்றது, இந்த சில வழிமுறைகள் மூலமாக இருக்கிற இன்சுலினை நம்ம முழுமையாக வேலை செய்ய வைக்க முடியும்.
ஓகே டாக்டர். இப்போ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இவ்வளோ தண்ணி குடிக்கலாம், இவ்வளோ லிட்டர்லேருந்து இவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, சர்க்கரை நோய்க்குன்னு அது பர்டிகுலராக எதுவும் இல்லை. சர்க்கரை நோய் நார்மலான பேஷண்ட், நார்மலால் இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அதுமாரி இருந்தாலே போதும். சில பேருக்கு சர்க்கரை நோய் வியாதி இருக்கவங்களுக்கு சில டிசீஸ் வரலாம். அதாவது இதயம் சார்ந்த நோய்கள், இல்லைனா கிட்னி சார்ந்த நோய்கள், அந்தமாரி நோய்கள் இருக்கும்போது மட்டும் நம்ம நீர் அளவு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் அந்த அளவுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன் இல்லை, எந்த ஆர்கன், எந்த செயலிழப்பு எதுவுமே இல்லாமல் நீங்கள் நார்மலாக மக்கள் நார்மல் பர்சன் எப்படி குடிப்பாங்களோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சாலே கரெக்டாக இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ இவங்கெல்லாம் என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட டார்கெட் என்னென்னா வெயிட் லாஸ் ஆகணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோமா இல்லை கம்மி வெயிட்டாக இருக்கோமா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சின்ன ஈஸியான ஸ்டெப் இருக்குது. நம்ம ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம வெயிட்டு நம்ம எது முடிவு பண்ணுறதுன்னா நம்ம ஹைட்டு தான் நம்ம வெயிட்டை முடிவு பண்ணுறது. நம்ம எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஹைட்டை 100 சென்டிமீட்டரில் மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒருத்தர் 150 சென்டிமீட்டர் இருக்காருன்னு வைங்க ஹைட்டு, அதோட நம்ம 100 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணால் 50. ஸோ 50 தான் அவரோட கரெக்டான ஐடியல் வெயிட். அதேமாரி ஒருத்தர் 180 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கார். ஸோ அவருக்கு எது கரெக்டான வெயிட்னு பார்த்தா 180 மைனஸ் 100 அப்போ 80. ஸோ 80 தான் கரெக்டான வெயிட். ஸோ இவங்க டயட்டை எப்படி நம்ம முடிவு பண்ணால் அவங்க வெயிட்டை வச்சு தான் முடிவு பண்ணணும். அவங்க வெயிட் அதிகமாக இருக்க பட்சத்தில் அவங்க வெயிட் குறைய வைக்கிறதுக்கு நம்ம கம்மியான கேலரி, அதாவது கம்மியான கார்போஹைட்ரேட்ஸு, அந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க, வாயில் போட்டவுடனே இனிப்பாக இருக்குது பாருங்கள், அதுதான் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸு. அந்த சுகரு, அந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸு, சுகரு, அந்த கொழுப்பு சம்மந்தமான ஃபேட் சம்மந்தமான சாப்பாட்டை அவங்க குறைக்கணும். எது அதிகம் பண்ணணும்னா ஃபைபர்னால் நம்ம நார் சத்துன்னு சொல்லுவோம். எதுலலாம் ஃபைபர் அதிகமாக இருக்குன்னா மண்ணுக்கு மேலே இருக்க எல்லா காய்கறி, பழங்கள், காய்கறிகள், அதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. ஹோல் கிரெயின் சொல்லுவோம், அந்த பாலிஷ் பண்ணாத ரைஸு, அந்த வீட்டு நவதானியம், அதிலலாம் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சர்க்கரை வியாதி இருக்கவங்க இந்த ஃபைபர் உள்ள உணவுங்களை நிறைய எடுத்துக்கணும். அதேமாரி அந்த கார்போஹைட்ரேட்ஸு, அந்த இனிப்பாக உள்ள ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஓகே டாக்டர். இப்போ மில்லட்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் தாராளமாக அப்போ எடுத்துக்கலாம்? ஆமாம், அதில் நவதானியங்களில் வருது. அதெல்லாம் ஃபைபர் அதிகமாக உள்ள, அந்த நார் சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள். அது நம்ம அதிகமாக சாப்பிட நம்ம சுகரும் கட்டுப்பாட்டு வருது, கொலஸ்ட்ரால், இந்த ரத்த அழுத்தம் மூணுமே நம்மளுக்கு கட்டுப்பாட்டு வருது, நம்ம மெட்டபாலிசமும் சீராகுது. ஓகே டாக்டர். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரையின் அளவு எவ்வளோ இருக்கணும், வயதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் இருக்கா, இல்லை எல்லா வயதினருக்குமே இந்த அளவுல இருந்து இது வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? இது சர்க்கரை அளவு ஐடியல்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அது நார்மல் அடல்ட்டு, அதாவது அடல்ட்டுனா ஒரு 18லேருந்து ஒரு 40-50 வயசு வரைக்கும் நம்ம அடல்ட் சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். அதாவது ஐடியல் வேல்யூ எதுனா சாப்பிடாம வெறும் வயிற்றில் இருக்கும்போது 80லேருந்து 130 வரைக்கும் இருந்தால் அது நம்ம நார்மல் சொல்கிறோம். அதேமாரி சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுக்கும் போது வர வேல்யூ 140லேருந்து 180 வரைக்கும் வந்தால் அது நம்ம ஒரு நார்மல் அதுமாரி சொல்கிறோம். இது ஒரு நார்மல் அடல்ட் பேஷண்ட்ஸுக்கு இது நம்ம சொல்கிறோம். இதே கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கவங்க, ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கவங்க ஒரு 20 நாங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது 180 200 210 வரைக்கும் அவங்க இருக்கலாம். அதேமாரி 110 120 130 வரைக்கும் அவங்க இருக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோய் வருமா? குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொன்னோம். அது என்னென்னா நம்ம உடம்புல இருந்தே நம்ம இன்சுலின் உற்பத்தியே நம்ம குறைவாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ்னு ஒரு உறுப்பு இருக்குது, அது கணையம்னு சொல்லுவோம். அங்கேருந்து தான் நம்மளுக்கு அந்த இன்சுலின்ன்றது உற்பத்தி ஆகுது. சில பேருக்கு அந்த மரபணு பிரச்சனை காரணமாக அந்த இன்சுலின் உற்பத்தியிலே பிரச்சனை இருக்கும். ஸோ அந்தமாரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சுகர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக நம்ம சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் பொது மருந்தியல் துறை மற்றும் சர்க்கரை நோய் மருத்துவர் டாக்டர் பி ராகுல் அவர்கள். டாக்டர், சர்க்கரை நோய் வந்தால் ஒருத்தவங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணிக்க முடியுமா டாக்டர்? ரிவர்ஸ் என்பது மாத்திரை மருந்து இல்லாமல் சுகர் நார்மலாக இருக்க முடியுமா, அதுதான் நம்ம ரிவர்ஸ் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது எல்லாராலையும் சாத்தியமானா அது கேள்விக்குறி தான். எல்லாராலையும் இந்த மாதிரி மாத்திரை மருந்து இல்லாமல் சுகர் நார்மலாக வர வைக்க முடியுமானா அது கேள்விக்குறி தான்.
ஆனால் சில பேரால் மாத்திரை மருந்து இல்லாமல் வெறுமே அந்த உடற்பயிற்சி நான் சொன்ன மாதிரி டெய்லி குறைஞ்சது 20 நிமிஷம்லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் உடற்பயிற்சி செஞ்சு உணவு பழக்கங்களில் அந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸை இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் அந்த மாதிரி உணவு தவிர்த்து அதிகமான ஃபைபர் உணவுகளை கொண்டு வெஜிடபிள் உட்கொண்டு இது பண்ணுறது மூலமாகவே சுகர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் இருக்கவங்க கொஞ்சம் சில சதவிகிதம் ஒரு 100லன்னு பார்த்தா ஒரு 4 to 5 பேருக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருந்தவங்களுக்கு வெறுமே சுகர் உணவு மற்றும் எக்ஸசைஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். சில பேருக்கு குறைஞ்ச அளவு மெடிக்கேஷன் மருந்து தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மருந்து மாத்திரை தேவைப்படாமல் இருக்கவங்களுக்கு வெறும் உணவு மற்றும் எக்ஸசைஸ் மூலமாகவே அது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொன்னீங்க சிறுதானியங்கள்லாம் சாப்பிட்டா சுகரை வந்து கண்ட்ரோலா வச்சுக்க முடியும் அப்படின்னு. எந்த முறையில சிறுதானியங்கள் நம்ம சாப்பிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் சமைச்சு சாப்பிடணுமா, இல்ல மாவு மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடலாமா, இதுல வந்து எது நல்லது டாக்டர்? இது ஹை ஃபைபர், அதாவது சிறுதானியங்கள் அந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸ், ஹோல் வீட், அன்பாலிஷ் ரைட்ஸ், இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள பொருட்கள் எப்படி சாப்பிட்டாலும் நல்லது தான். நம்ம செரிமானம் மட்டும் நம்ம செரிமான அளவுக்கு கூடிய அளவுக்கு குக் பண்ணி அது சாலிடாகவோ இல்லைனா கஞ்சி மாரி பண்ணாலோ இல்லைனா மாவு மாரி அரைச்சாலோ எப்படி பண்ணாலும் அது தன்மை மாறாது. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம சாப்பாடு வழிமுறைகளில் எப்பவுமே காலையிலையும் சரி மதியானமும் சரி நைட்டும் சரி உணவு சாப்பிடும் போது கண்டிப்பாக ஃபைபர் அதிகமாக, அந்த நார் சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டும். ஓகே டாக்டர், இப்போ லோ சுகர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யலாம்? இப்போ ஒருத்தவங்களுக்கு லோ சுகர் ஆகுது, அப்போ என்ன பண்ணலாம், இல்லை என்னென்னலாம் பண்ணக்கூடாது? இந்த லோ சுகர் எப்பவுமே நம்ம டாக்டர் கிட்ட இந்த சுகருக்காக நம்ம வைத்தியம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க மாத்திரை மருந்து எழுதி கொடுக்கும்போது கண்டிப்பாக இதை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா சுகர் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. சில டைம் நம்ம நிறைய சாப்பிடுவோம், சில டைம் கம்மியாக சாப்பிடுவோம், சில டைம் சாப்பிட்றது நம்ம தவிர்த்துருவோம். மதியானமோ இல்லை நைட்டோ வயிறு உபவாசமாக இருக்கோ இதை வேலை காரணமாகவும் நம்ம சாப்பிட்றது தவிர்த்துருவோம். இந்தமாரி நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான அளவு உணவு முறையை சாப்பிடாத போது என்ன ஆகும்னா, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகர் லெவல் ரொம்ப கம்மியாகிடும். ஒரு 60 கீழே கூட போக வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டு யாரெல்லாம் மாத்திரை எடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க பாக்கெட்லேயோ அவங்க பர்ஸ்லேயோ கண்டிப்பாக ஒரு சாக்லேட்டு இல்லைனா சர்க்கரை சம்மந்தமான ஸ்வீட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக வச்சுருக்கணும். எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு இந்தமாரி சிம்டம்ஸ் வருதோ, என்னெல்லாம் சிம்டம்ஸு, ரொம்பவே இருக்கும், ரொம்ப டயர்டாகும், ஒரு மாதிரி படபடப்பு இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி தாகமாக இருக்கும், ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அறிகுறிகள் சுகர் லெவல் ரொம்ப கம்மியாகிறதுக்கு. இந்தமாரி சுகர் லெவல் கம்மியாகும் போது கண்டிப்பாக அவங்க பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ இருக்க ஸ்வீட்டையோ சாக்லேட்டையோ எடுத்துக்கிட்டு ஒரு ரத்த பரிசோதனை பண்ண முடிஞ்சால் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கையிலே வந்து சாக்லேட் இல்லை ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஏதாவது கையில் வச்சுருந்தா நமக்கு சேஃபு. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே டாக்டர், இப்போ கசப்புலாம் சாப்பிட்டா வந்து சர்க்கரை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? அது கசப்புனா வெறும் கசப்புன்னு அர்த்தம் கிடையாது. அது கசப்பு எதோட கலந்துருக்கு. இப்போது பாவக்காய் கசப்பாக இருக்குது, ஸோ பாவக்காயில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் காரணம். அந்த ஃபைபரோட அந்த கசப்பும் சேர்றதுனால நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருது. ஸோ இது அர்த்தம் என்னென்னா, கசப்பு மட்டும் அதுக்கான விடை கிடையாது. கசப்போட அந்த ஹை ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கணும். அது ரெண்டும் கலந்து இருந்தால் அது சுகர் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சுலபம். இப்போ ஃபைபர்லாம் எதெல்லாம் இருக்கோ அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது. ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து இன்சுலின் போடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஊசி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு, அது வந்து நல்லதா டாக்டர், இல்லை ஏதாவது பாதிப்பாகுமா? ஊசி எப்பவுமே எப்படி டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி தான் ஆரம்பிப்பீங்க. யூஸ்வலாக டாக்டர் உங்களை முழுமையாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் உங்களுக்கு மாத்திரை சிறந்ததா இல்லைனா ஊசி சிறந்ததா, இல்லைனா ரெண்டுமே வேண்டாம், வெறும் உணவு பழக்கம் எக்ஸசைஸ் மட்டும் போதுமான்னு டாக்டர் உங்களை முழுமையாக பரிசோதனை பண்ணிட்டு தான் உங்களை அட்வைஸ் பண்ணுவார். எப்போ நம்ம மாத்திரையிலேருந்து இன்ஜெக்ஷன் போவோம்னா, நம்ம மாத்திரை வந்து வேலை செய்யாத போது. ஏன்னா யூஸ்வலாக டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு முதல் 10-15 வருஷம் வரைக்கும் நம்ம மாத்திரை நல்லா வேலை செய்யும். ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஒரு 10-15 வருஷம் கழித்து நம்ம சர்க்கரைக்கான மாத்திரைகள் சாப்பிடும் போது சில டைமில் அந்த மாத்திரைக்கான வேலை செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அந்தமாரி டைமில் தான் எப்போ மாத்திரை மூலமாக நம்ம சர்க்கரை லெவல் கண்ட்ரோலுக்கு வரலையோ அப்போ தான் நம்ம இன்சுலின் டாக்டர் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் மட்டும் வேறு மாத்திரை மூலமாக குறையாத பட்சத்தில் இன்சுலின் போடுறது மூலமாக தான் நம்ம சுகர் லெவலை குறைக்க முடியும். ஸோ அந்த டைமில் இன்சுலின் தான் மாத்திரையை விட பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறேன்.
சர்க்கரை நோயினால் காலில் ஏற்படும் பாதிப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வந்தா நம்ம இந்த நோய் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? சர்க்கரை வியாதியில் என்ன ஆகும்னா, ஆரம்பத்தில் அது ஒரு சைலண்ட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையே, நம்மளுக்கு தான் ஒன்றுமே இல்லை, நம்ம எதுக்கு மாத்திரை எடுக்கணும், நம்ம எதுக்கு மருந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரம்ப காலத்து சர்க்கரை வியாதியில் ஒரு பிரச்சனையும் வராது, சிம்டம்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் சர்க்கரை வருஷம் ஆக ஆக என்ன ஆகும்னா, அது நம்ம எல்லா நரம்பு எல்லா உடலில் இருக்க எல்லா உறுப்புகளையும் எல்லா ரத்த நாளங்களையும் எல்லாத்தையும் பாதிப்பு ஏற்படுத்த ஆரம்பிக்கும். முதல்ல அது ஏற்படுத்த பாதிப்பு வந்து நரம்பில் நம்ம நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும். ரெண்டாவது நம்ம ரத்த ஓட்டம், நம்ம வாஸ்குலேச்சர்னுவாங்க, ரத்த ஓட்டத்துலேயும் பாதிப்பு ஏற்படும். இது ரெண்டுமே பாதிப்பு ஏற்படுற காரணத்தினால யூஸ்வலாக என்ன ஆகும்னா, காலில் நம்மளுக்கு முதல்ல மறுக்க ஆரம்பிக்கும், நம்ம உணர்ச்சி காலில் இருக்க உணர்ச்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு மறுக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு எரிச்சல், ஊசி குத்துறது, நமிச்சல், அந்த மாதிரி சிம்டம்ஸும் வரும். இதுதான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும். போக போக என்ன ஆகும்னா, ரத்த ஓட்டமும் கம்மியாயிடும். அந்த காலுக்கு போக வேண்டிய ரத்தம், போக வேண்டிய போஷாக்கு, போக வேண்டிய நியூட்ரிஷன் இதுவுமே போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். நரம்பு மண்டங்கள் பாதிப்பதுனால அது நம்ம உணர்ச்சி குறையுது, நம்ம ரத்த நாடங்கள் பாதிப்பதுனால நம்ம நியூட்ரிஷனும் குறையுது. இது ரெண்டும் பிரச்சனையும் இருக்கிறதுனால இவங்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முதல்ல காலில் கருக்க ஆரம்பிக்கும், அப்புறம் ட்ரைனஸ் ஆரம்பிக்கும், அப்புறம் காயம் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்தமாரி சுகர் கண்ட்ரோலாக இல்லாமல் காலில் காயம் வரவங்களுக்கு கண்டிப்பாக அது ஆரம்பத்திலே நம்ம சிகிச்சை முறையாக பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ரொம்ப க்ரானிக் அல்சர், அதாவது ஆறாத காயமாக ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம செக் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ வருமுன் காப்பதே மேல் நம்ம சொல்லுவோம். நீரிழிவு நோயை எப்படிலாம் தடுக்கலாம்? நீரிழிவு நோய் என்பது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அது மெட்டபாலிசம் சம்மந்தப்பட்ட ஒரு நோய். ஸோ இதுக்கு தீர்வு என்னன்னா, நம்ம மெட்டபாலிசமை கரெக்ட் பண்ணணும். ஸோ நெருப்புக்கு தீர்வு தண்ணி மாதிரி மெட்டபாலிசமுக்கு தீர்வு மெட்டபாலிசம் தான். நம்ம மெட்டபாலிசம் நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தை நம்ம சரிப்படுத்திக்கணும். கரெக்டான உணவுப் பொருட்களை சாப்பிட்றது, அதிக ஃபைபரான உணவுகளை சாப்பிட்றது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதை அவாய்ட் பண்ணுறது, ஹை ஸ்வீட் கண்டென்ட் ஃபுட்டை அதை அவாய்ட் பண்ணுறது, டெய்லி மினிமம் 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம யாருக்கெல்லாம் ஹை ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கோ, அதாவது அவங்க அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, அதே மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாழ்க்கை முறைகளை கரெக்டாக பின்பற்றுறாங்கன்னா அவங்க டயபெட்டிஸ் வர்றதுலேருந்து அவங்க தங்களை பாதுகாத்துக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போது சர்க்கரை நோய் உள்ளவங்க இப்போ குளுக்கோமீட்டர்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வீட்டிலேயே நம்ம செக் பண்ணலாமா? அந்த குளுக்கோமீட்டர் ஒரு சிம்பிளான யூஸ் பண்ணுற ஒரு கருவி தான். இப்போ நம்ம WHO டயபெட்டிஸ்லேயே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்டுக்கு தங்களை தாங்களே பரிசோதனை பண்ணுற எஜுகேஷன் கண்டிப்பாக தேவைன்னு அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் நாள்பட்ட டயபெட்டிஸ் இருக்கோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு குளுக்கோமீட்டர் மிஷின் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எப்போ சுகர் அதிகமாகவும் எப்போ ரொம்ப கம்மியாகும்னு யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு சிம்டம் இருக்கோ, ஒரு தலைவலி இருக்குது, மயக்கம் இருக்குது, ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது, அப்போ நீங்களே உங்கள் வீட்டிலேயே பரிசோதனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களால் கண்டறிய முடியும். ஓகே டாக்டர். FM ரெயின்போ புதுவாய் 102.8 இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக நம்ம சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் பொது மருந்தியல் துறை மற்றும் சர்க்கரை நோய் மருத்துவர் டாக்டர் P. ராகுல் அவர்கள். டாக்டர், இவ்வளோ நேரம் நம்ம சர்க்கரை நோயை பற்றி பேசணும். இப்போ அடுத்ததாக உயர் ரத்த அழுத்தம்னா என்ன டாக்டர்? உயர் ரத்த அழுத்தம் என்பது நம்ம நார்மல் வேல்யூ இருக்குது 120/80, இதுதான் நம்ம நார்மலான நம்ம ரத்த அழுத்தத்துக்கான வேல்யூ. ஸோ எப்போ இதோட அதிகமாக போதோ நம்ம அதை உயர் ரத்த அழுத்தம் என்று சொல்கிறோம். இதிலே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்குது. 120லேருந்து 139 வரைக்கும் நம்ம ஸ்டேஜ் 1 சொல்கிறோம். 140க்கு மேலே போனால் அது நம்ம ஸ்டேஜ் 2ன்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர், உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட காரணங்கள்லாம் என்ன டாக்டர்? உயர் ரத்த அழுத்தம் என்பது நம்ம சர்க்கரை நோய் மாதிரி இதுவும் ஒரு மெட்டபாலிசம் சம்பந்தமான ஒரு வியாதி ஒன்று. ரெண்டாவது அதுக்குன்னு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு அதிக ரத்த அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால், ஒன்று ஏஜ், அவங்க வயசு அதிகமாக 40 இயர்ஸ்லேருந்து 45, 50, 55 அந்த மாதிரி ஏஜ் அதிகமாக
அவங்களுக்கு பிபிக்கான ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகுது. அதே மாதிரி வெயிட், அதே மாதிரி ஒருத்தர் வெயிட்டு கூட கூட அவங்க ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகுது. அதே மாதிரி அவங்க எக்ஸசைஸ் கம்மியாக பண்ணுறது, உடல் இது உழைப்பு கம்மியாக பண்ணுறது, அதுவும் ஒரு காரணம் ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம பிபி அதிகமாக வருது. இது கூட நம்ம உணவில் அதிகமாக உப்பு சேர்க்கறது, உப்பு அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றவங்க அவங்களுக்கும் அதிகமாக பிபி வர வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் பிபி அதிகமாக இருக்கிறதுக்கு. ஃபைனலாக காய்கறிலாம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு, ஏன்னா காய்கறியில் பொட்டாசியம்ன்ற ஒரு சத்து இருக்குது, அந்த சத்து அதிகமாக எடுக்கும்போது பிபி வராது. நம்ம காய்கறிலாம் தவிர்க்கும் போது, பழங்கள்லாம் தவிர்க்கும் போது நம்ம பொட்டாசியம் சத்து கம்மியாகி சோடியம் அதிகமாகுது நம்ம உடம்புல, அதுவும் நம்ம ஒரு காரணம் நம்ம பிபி அதிகமாகிறதுக்கு. ஓகே டாக்டர், பிபி வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நோயா டாக்டர்? ஆமாம், கண்டிப்பாக அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வியாதி தான். நம்ம கரெக்டான உணவு பழக்கங்கள், கரெக்டான மருந்துகள், கரெக்டான எக்ஸசைஸ் எல்லாமே கரெக்டாக செய்யும் போது நம்ம பிபியும் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வியாதி தான். ஓகே டாக்டர், இப்போ பிபி ஒருத்தவங்களுக்கு வந்தால் அது லைஃப் லாங் அவங்களுக்கு இருக்குமா, இல்லை கண்ட்ரோலில் வச்சுக்கலாமா, அதனுடைய டீட்டெயில்ஸ்? இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது மெட்டபாலிசம் சம்மந்தமான வியாதி. நம்ம மெட்டபாலிசம் எப்போவுமே நம்ம கரெக்ட் பண்ணினே இருக்கணும். இப்போ நம்ம உடலில் நம்ம மெட்டபாலிசம் எப்படி டெய்லி வேலை செய்யுதோ அதேமாரி நம்ம அது கரெக்டாக வச்சுக்கிறது நம்ம டெய்லி கடமை. ஸோ கரெக்டான உணவு பழக்கங்கள், அதிக ஃபைபர், கம்மியான சோடியம், கம்மியான உப்பு, கம்மியான ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கஹால் தவிர்க்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். சில பேருக்கு மருந்துகளின் உதவியும் தேவைப்படுது. அதேமாதிரி யார் யாருக்கெல்லாம் மருந்து தேவைப்படுதோ அவங்களாம் குறைஞ்சபட்சம் மருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பிபி கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக. ஓகே டாக்டர், இந்த உயர் ரத்த அழுத்தம் என்பது ஒரு பரம்பரை நோயா இல்லை தொற்று நோயா டாக்டர்? இது கண்டிப்பாக ஒரு தொற்று நோய் கிடையாது. ஸோ ஒருத்தவங்களுக்கு இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு வரணும்னு கண்டிப்பாக இது தொற்று நோய் கிடையாது. இது பரம்பரை நோயான்னு கேட்டால் கண்டிப்பாக பரம்பரை நோயும் கிடையாது. ஆனால் இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உங்கள் பரம்பரையில் யாருனா இருந்ததோ அடுத்த தலைமுறைக்கு வர்றதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரம்ப காலங்களிலிருந்தே அவங்க சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் இந்த சுகரோ சரி, இந்த உயர் ரத்த அழுத்தமோ சரி நம்ம வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே டாக்டர், பிபிக்கு வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? நம்ம சுகரில் சொன்னோம் 2-3 சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் பிபி பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சைலண்ட் டிசீஸ். இதுக்கு வந்து இங்கிலீஷில் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது பிபி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. யாருன்னா டாக்டர் டெஸ்ட் பண்ணி சொன்னால் உங்களுக்கு பிபி இருக்குன்னு சொன்னால் நம்பவும் மாட்டாங்க. அதனால அதுதான் இந்த நோயோட தன்மை. இந்த நோய் இருக்கவங்க பெரும்பாலான மக்களுக்கு இந்த நோய் இருப்பதே தெரியாது. சில பேருக்கு வேணால் தலைவலி, இந்த தலை பாரமாக இருக்கிறது, நெஞ்சு படபடப்பாக இருக்கிறது, மூச்சு வாங்கிறது, சில பேருக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான பேஷண்ட்ஸுக்கு ஒரு சிம்டம் அறிகுறி எதுவுமே இருப்பதில்லை. அதனால தான் நம்ம கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவோம், 40 வயசு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக எவ்ரி இயர் ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இல்லைனா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் உங்கள் பிபியும் சுகரும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைலண்ட்டாக இருக்கும் போதே இதை கண்டறிஞ்சால் நம்ம அதை குணப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்ணுறது மிக எளிது. இப்போ பிபி வந்து எப்படிலாம் டாக்டர் தடுக்கலாம்? பிபி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிபிக்காக சில காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே பிபியும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படின்னா நம்ம உப்பு அளவு நம்ம சாப்பாட்டில் குறைச்சிக்கணும், அரை உப்பு, கால் உப்பு. அதுமாரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமு, இந்தமாரி பேக்கட் ஐட்டம்ஸில் உப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்தமாரி வெளியில் சாப்பிட்ற கல்ச்சரு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கும் இது சின்ன வயசுலேருந்தே நம்ம இது ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஹை சால்ட் கண்டென்ட் இருக்கிற உணவு பழக்கங்களே நம்ம தவிர்க்கணும். அதேமாரி நம்ம வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ், நம்ம சக்கரை நோய்க்கு சொன்ன மாதிரி டெய்லி மினிமம் 20 to 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணால் நம்ம உடம்பே நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட்டை வெளியே தள்ளி விட்டுரும். அதேமாரி வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸும் நம்ம ரொம்ப முக்கியம். அதேமாரி ஓவர் வெயிட், நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்ம பிபி வரதை நம்ம பெரும்பால சதவிகிதம் நம்ம தவிர்க்கலாம். ஃபைனலி நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது மூலமாக நம்மளுக்கு அந்த பொட்டாசியம் சத்து கிடைக்குது. அந்த பொட்டாசியம் சத்து நம்ம சோடியம் சத்தை வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ அதுவும் ஒரு நல்ல முறை நம்ம பிபி வந்து வராமல் நம்ம காத்துக்கொள்றதுக்காக. ஓகே டாக்டர், சிறப்பாக சொன்னீங்க. இப்போ லோ பிபினா என்ன டாக்டர்? நம்ம சொன்ன மாதிரி 120/80 இதுதான் நம்ம நார்மல் பிபின்னு சொல்லுவோம். லோ பிபின்றது ரொம்ப ரொம்ப பிபி நார்மலை விட ரொம்ப கம்மியாயிடும். 90,
90 விட ரொம்ப கம்மியாக ஆகிறதுக்கான ஒரு தன்மை தான் நம்ம லோ பிபின்னு சொல்கிறோம். பெரும்பாலான வகையில் லோ பிபி எதனால் வருதுன்னா நம்ம உணவு பழக்கங்களில் நம்ம சரியாக தண்ணி குடிக்காதது, நிறைய காய்கறிகள் உணவு சேர்த்துக்காதது, நம்ம சாப்பாட்டு முறையில் சில டைமுக்கு சாப்பிடாதது, அந்தமாரி ஒரு வழிமுறைகள்னால தான் நம்ம பிபி குறையுது. சில பேருக்கு அந்த ரத்த சோகை இருக்கும், இல்லைனா தைராய்டு பிரச்சனை இருக்கும், இல்லைனா ஹார்மோன் பிரச்சனை இருக்கும். அந்தமாரி சம் ஸ்பெசிஃபிக் டிசீஸ் இருந்தால் இந்த லோ பிபி வரலாம். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் கரெக்டாக டைமுக்கு நியூட்ரிஷியஸாக எடுக்காதது, ரத்த சோகை ஏற்பது, இது ரெண்டு தான் முக்கியமான காரணம் லோ பிபி வர்றதுக்கு. ஓகே டாக்டர், இப்போ ஹை பிபி லோ பிபி அப்படின்னு இருக்கு, இது ரெண்டுத்துல எது டாக்டர் ரொம்ப ரிஸ்கானது? ரெண்டுமே கொஞ்சம் ரிஸ்கானது தான். நான் ஹை ரிஸ்க்னு சொல்கிறது ஹை பிபி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் நம்ம சைலண்ட், நான் சொன்ன மாதிரி அது சைலண்ட் டிசீஸ், அது இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. கூடுதலாக அதுக்கு மாத்திரை மருந்தும் நம்ம கரெக்டாக டைமுக்கு எடுத்துக்கணும். ஸோ ரெண்டுமே எடுக்க பட்சத்தில் தான் நம்ம ஹை பிபி நம்மளுக்கு சரியாகும். வேறு லோ பிபின்றது நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டு நியூட்ரிஷியஸாக இருந்து தண்ணி நிறைய குடிச்சாலே நம்ம லோ பிபியை சரி பண்ணிடலாம். ஸோ மாத்திரையோட முக்கியம் ஹை பிபிக்கு தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு நோய். இப்போ அடுத்ததா, இப்போ ஹை பிபியோட அளவு எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருந்தால் அது வந்து ஹை பிபின்னு நம்ம சொல்லலாம், எவ்வளோக்கு கீழே போனால் வந்து இது லோ பிபின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்? எப்பவுமே 120/80 தான் நம்ம நார்மல் சொல்கிறோம். எப்போ அது 90க்கு கீழே போதோ, 90/60 ஆர் 90க்கு கீழே போதோ அது நம்ம லோ பிபின்னு சொல்லுவோம். அதேமாதிரி 120க்கு மேலே போனால் நம்ம அது ஹை பிபின்னு சொல்கிறோம். அதுவே நம்ம 3ஆக பிரிச்சிட்டோம். 120 to 129 வந்து ப்ரீ ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபிக்கு முன்ன ஸ்டேஜ், அது ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். 120 to 129. அதேமாரி 130 to 139 ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம், அதாவது ஸ்டேஜ் 1 ரத்த அழுத்தம். 140க்கு மேலே அது ஸ்டேஜ் 2 ரத்த அழுத்தம் நம்ம சொல்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ ஹை பிபி மற்றும் லோ பிபி ஆகும்போது மயக்கம் ஏற்படும் ஒரு சிலவங்களுக்கு. இப்போ நீங்கள் சுகருக்கே சொன்னீங்கல்ல, லோ சுகர் ஆச்சுன்னா வந்து அப்போ சாக்லேட் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அந்த மாதிரி இதில் ஏதாவது இருக்கா டாக்டர், லோ பிபி ஆகும்போதோ இல்லை ஹை பிபி ஆகும்போதோ? லோ பிபி ஹை பிபியான்னு நம்ம வெறுமே நம்ம அறிகுறிகள் வச்சுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம அது பிபி மிஷின் வச்சு நம்ம கட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் லோ பிபியாக இருக்கா ஹை பிபியாக இருக்கான்னு. லோ பிபியாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சர்க்கரையில் தண்ணி, கொஞ்சம் உப்பு, அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சுகர் போட்டு குடிக்கிறது, இல்லைனா ஜூஸ் குடிக்கிறது, இல்லைனா இளநீர் குடிக்கிறது, அந்தமாரி நீர் ஆகாரங்கள் எடுக்கிறது மூலமாக லோ பிபியை நம்ம சரி பண்ணிடலாம். ஓரளவுக்கு 100, 110 கொஞ்சம் லோ பிபியை கரெக்ட் பண்ண முடியும். ஆனால் ஹை பிபி என்பது கண்டிப்பாக மாத்திரை, அதுக்கான ஒரு மாத்திரைகள் இருக்குது. நீங்கள் டாக்டர் கிட்ட போனால் உங்களை முழுமையாக பரிசோதனை பண்ணி உங்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுப்பாங்க. ஹை பிபி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான மருந்துகள் எடுத்தால் தான் நம்ம அதுக்கு நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஹை பிபிக்கும் இல்லை லோ பிபிக்கும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஃபுட் இருக்கா டாக்டர்? இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்தால் நமக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோம். ஏன்னா அதில் பொட்டாசியம் என்ற சத்து இருக்குது. நம்ம பிபி இருக்கவங்க இந்த பொட்டாசியம் சத்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பொட்டாசியம் சத்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது சோடியம்ன்ற உப்பை வெளியே தள்ளுது. ஸோ நிறைய பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கணும். அதேமாரி நார் சத்து, நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஃபைபர், அதிக நார் சத்து உள்ள பொருள்கள் எடுக்கணும். ஏன்னா நார் சத்து உள்ள பொருள்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கு நம்ம எடை குறையுது. நம்ம எடை குறையும் போது நம்ம பிபியும் கண்ட்ரோல் ஆகுது. 3வது நம்ம உப்பு, நம்ம சாப்பாட்டில் இருக்க உப்பு சதவீதத்தை குறைக்கணும். அதாவது ஹை பிபி இருக்கவங்க கண்டிப்பாக அரை உப்பு, நார்மல் உப்பு சாப்பிட்றத விட அரை உப்பு எடுத்துக்கிறது நல்லது. ஃபைனலி ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், அதாவது குடிப்பழக்கம் இருக்கவங்க, புகைப்பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக அதை நிறுத்தி ஆகணும் உங்கள் பிபி நார்மல் இதுக்கு கொண்டு வரதுக்காக. ஓகே சார், இப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா என்ன பண்ணலாம் சார்? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதுதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம டிசீஸ், நம்ம இன்னைக்கு தலைப்பே அதுதான், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டிசீஸ். நம்ம சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இந்த 3 தான் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டிசீஸ். இது எப்படி சரி பண்ணணும்னா நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்ட் பண்ணுறது மூலமாக தான் சரி பண்ணணும். இப்போ வளர்ந்து வரும் காலங்களில் எப்படி ஆகுதுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை எல்லாமே மாறிடுச்சு. நம்ம சாப்பிட்ற முறை மாறிடுச்சு, நம்ம தூங்குற முறை மாறிடுச்சு, நம்ம வேலை செய்கிற முறை மாறிடுச்சு, நம்ம ட்ராவல் பண்ணுற முறை மாறிடுச்சு, நம்ம நிறைய உட்கார ஆரம்பிச்சிட்டோம், நம்ம நடக்கிறது கம்மியாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம், நம்ம வாழ்க்கை முறை மாறுறதுக்காக, நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் ஆனதுக்கான காரணம். இதெல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம ஒரு வாலண்டரியாக ஒரு எஃபெக்ட் எடுக்கணும். நம்ம டெய்லி மினிமம் ஒரு 20 மினிட்ஸ், ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் கண்டிப்பாக வாக்கிங்கோ ஒரு உடற்பயிற்சியோ செய்கிற மாரி இருக்கணும். அதேமாரி உணவில் இந்த ஜங்க் ஃபுட்டு, இந்த சால்ட் அதிகமாக இருக்க ஃபுட்டு, இந்த
சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், இந்த இனிப்பு அதிகமாக இருக்க பொருட்களை தவிர்க்கணும். ஃபைபர் அதிகமாக உள்ள பழங்கள், காய்கறிகள், நார்சத்து அதிகமாக உள்ள ஹோல் கிரெயின்ஸு, நவதானியங்கள் அதை அதிகமாக ஃபுட்டில் எடுத்துக்கணும். ஃபைனலி இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இது அறவே தவிர்க்கணும். ஓகே டாக்டர், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. டேக் ஹோம் மெசேஜ்னா நேயர்களுக்கு நீங்கள் அற்புதமாக சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி நிறைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கேட்ட கேள்விகளுக்கு டாக்டர் பி ராகுல் அவர்களே அற்புதமாக விளக்கம் தந்தாங்க. டாக்டர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வந்ததுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச். நேர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் மற்றும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரியமான மஞ்சு. ஹலோ 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 டாக்டர். தினமும் நண்பகல் 12 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர்.